மெய்ப்பனின் குரல். திரு சி சாமுவேல், திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயின் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா? அப்படியானால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நீங்கள் சோர்ந்து போகாமல் விண்ணப்பம் பண்ண வேண்டும். லூக்கா 18:6-8. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் அருமையானவர்களே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் ஒரு வாக்கு தத்தம் அல்லது உறுதிமொழி. இந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்னால அவர் ஒரு ஓமையை சொல்கிறார். லூக்கா 18 அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசிக்கும் போது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணுமா? ஜெபத்தில் நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம்ல. நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், எனக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னு நிறைய நேரம் நினச்சிடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாத மனுஷன், மனிதரை மதிக்காதவன். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற விஷயத்தில் எனக்கு நியாயம் செய்யும்னு போய் கேட்டாளாம். பாருங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனசே இல்லை. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். பாருங்க, அந்த மனுஷனை மதிக்காத நியாயாதிபதி, இல்லை தேவனுக்கு பயப்படாத நியாயாதிபதி. இந்த விதவை தினம் அவன் வீட்டு வாசலில் வந்து, ஐயா எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு வந்து கேட்குறப்ப கூட திரும்பி பார்க்காதவன் சொல்கிறான், இவன் வந்து அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவ்வளோ நாளாக நான் செய்யலை, இனி இவளுக்கு செய்யணும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? தீர்மானம் எடுக்கிறான். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்முடையவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாதிருப்பாரோ? அருமையானவர்களே, கட்டாயம் ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவர். இந்த விதவை வந்து தன்னுடைய விடாமுயற்சியினால் தினம் போய் அலட்டினதுனால அந்த கள்ள நியாயாதிபதி கூட நியாயம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் நீதியுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்வது நிச்சயம் அல்லவா? சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் அளிப்பார். ஸ்காட்லாந்து நாட்டு மன்னன் ராபர்ட் ப்ரூஸ் போரில் பல முறை தோல்வி அடைஞ்சான். தன்னுடைய எதிராளிக்கு பயந்து ஒரு குகையில் போய் ஒளிஞ்சிட்டானான். அப்போது
ஒரு சிலந்தி பூச்சி அந்த குகையின் வாசல்ல கூடு கட்டுச்சான். நிறைய தடவை கட்டி 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 அந்த பிஞ்சு பிஞ்சு போயிடுச்சு அந்த கூடு. ஆனாலும் இந்த சிலந்தி விடவே இல்லையாம். திரும்ப திரும்ப எத்தனை முறை அது தவறாக கலைந்து போனாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்து கடைசியில் அழகாக கட்டி முடிச்சுச்சான் பாருங்க. அப்போ இந்த ராபர்ட் ப்ரூஸ் நினச்சாராம், இந்த சிலந்தியே இத்தனை தடவை தோற்று போய் கடைசியில் ஜெயிச்சிச்சே, அப்போ நானும் எத்தனை முறை தோற்றாலும் பரவாயில்லை, அடுத்த தடவை நான் போய் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி அவன் போய் போரிட்டு போரிலே வெற்றி பெற்றானா. அருமையானவர்களே, சிலந்திகிட்டேருந்து நம்ம என்ன செய்யணும்? பாடம் கற்றுக்கொண்ட வேண்டும். அந்த ராபர்ட் ப்ரூஸை போல ஏழை விதவியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கள்ள நீதிபதிகிட்ட போய் அவன் நியாயம் பெற்றாலே, நீங்கள் அப்போ தினம் தினம் ஜெபிக்கிறீங்கல்ல, அவர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? கட்டாயம் செய்வார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இயேசுவின் வாக்குறுதி உண்டு. எல்லாருக்கும் இல்லை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. கர்த்தர் எல்லார் ஜெபத்தையும் கேட்குறாரு. ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்க ஜெபத்தை கூட கேட்பார். அருமையானவர்களே, நம்ம யாரோ ஒரு பசியோட ஒரு ஆள் வீட்டு வாசலில் வந்து அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்கம்மான்னு கேட்டால் நம்ம என்ன செய்கிறோம்? வீட்டுக்குள்ளே இருந்தால் ஓடி போய் எடுத்து கொடுத்துருவோம். இந்தாப்பா சாப்பிட்டு போன். இல்லைன்னா ஐயோ இன்னும் நான் சமைக்கவே இல்லைப்பா சாரின்னு சொல்லிடுவோம். இல்லை கொஞ்சம் இதை அனுப்பி விட்ருவோம் பார்த்து. அதே நேரம் நம்ம பிள்ளை வந்து அம்மா பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னால் என்ன செய்வோம்? சாப்பாடே இல்லைன்னா கூட காசை கொடுத்து இந்தாம்மா கடையில் போய் நீ ஏதாவது வாங்கி சாப்பிடு, அதுக்குள்ளே அம்மா உனக்கு வேகமாக சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லி கொடுப்போம்ல. அதான் பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆண்டவர் எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக மாறி கேட்கும்போது நிச்சயமாக பதில் உண்டு. நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்களா? ஒன்றும் பெரிய காரியம் இல்லைங்க. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, சகல உலகத்தையும் படைத்தவர், சர்வ வல்லவர், அவருக்கு பிள்ளையாகிறது பெரிய பாக்கியம். ஏன் தெரியுமா? பாவம் செய்து தேவனுக்கு பகையாளியாய் மாறிவிட்டோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. ஆனால் நம் மரணத்தில், அதாவது மரணம்னா சாதாரண மரணம் இல்லை, 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். இந்த கடலுக்கு நீங்களும் நானும் போகக்கூடாதுங்கிறதுக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் பரிசுத்தமான தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவம் செய்யாத தன் சரீரத்தை கிழித்து தன் ஜீவனை கொடுத்து அவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். இயேசுவே உடைய இரத்தத்தால் என்னை கழுவுன்னு சொல்லி ஜெபிக்கும்போது எவ்வளோ பெரிய பாவியானாலும் குற்றமே இல்லாத ஒரு புது பாத்திரமாய் மாற்றி விடுகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டீர்களா? இயேசுவின் பிள்ளையாய் மாறி நீங்கள் ஜெபிக்கும்போது ஏசப்பா நிறைய அற்புதம் செய்வார். அருமையானவர்களே, இன்னும் அற்புதங்களின் காலம் முடிந்து விடவே இல்லை. என் வாழ்க்கையெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றிருக்கிறேன். முடியாதுன்னு சொல்கிற காரியங்களை கூட நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய திருமணத்துக்கு முன்பு நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்துட்ருந்தேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அப்போது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்தேன். அப்போ தான் எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருமண நேரத்தில் நம்ம ஹெச்ஓலேருந்து எல்லோரும் வருவாங்க, எல்லா ஸ்டாஃபும் வந்து நம்ம வாழ்த்துவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். திடீர்னு எனக்கு ஒரு சிங்கிள் ஹேண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. அதில் என்னோட வேலை பார்க்குறவங்க யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக அந்த ஆஃபீஸில் வேலை செய்யணும், ஒருவேளை வீட்டுக்கு பக்கத்தில். எனக்கு ரொம்ப துக்கம் தாங்கலை. ஐயோ, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து வாழ்த்தி நம்ம திருமணம் நடக்கணும்னு நினச்சிட்ருக்குறோம், இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சே. எல்லோரும் சொல்கிறாங்க, இல்லைம்மா அவர் பயங்கரமான கண்டிப்பான சீனியர் சூப்பர்டென்ட், அவர் போட்ட ஆர்டரை மாற்றவே மாட்டார். இது வரைக்கும் அவர் மாற்றினதே கிடையாது. யாருமே அவர் போட்ட ஆர்டரை மாற்றி வாங்கி சரித்திரமே கிடையாது. நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் நினச்சேன், எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசித்து ஜெபித்தாளே, அவள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்ல,
ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டான்னு சொல்லி 3 நாள் உபவாசித்து ஜெபித்து விட்டு 3ஆவது நாள் நேராக அந்த சீனியர் சூப்பரண்டா போஸ்ட் ஆஃபீஸர்ஸுடைய அலுவலகத்துக்கு சென்றேன். போன உடனே அவர் உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. வாமான்னு சொல்லி உட்கார வச்சார். என்னம்மா விஷயம்னாரு. சார், இந்த மாதிரி என்னை போட்டிங்க, எனக்கு மேரேஜ் ஆக போகுது, எனக்கு அங்கே தனியாக கொஞ்சம் வேலை செய்ய இஷ்டம் இல்லை சார், நான் இங்கே இருக்கிறேன்னு. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ஸ்டெனோவை கூப்பிட்டு அந்தம்மா ட்ரான்ஸ்ஃபர் கேன்சல் பண்ணி டைப் அடித்து கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி நீ வேலூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீல, நான் எல்லா உதவியும் செய்கிறேன், நீ மேரேஜ் ஆகிட்டு நீ போயிடு, இங்கே வர வேண்டாம், அங்கேயே ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்புனார். நான் வந்தபோது எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி முடிந்தது, எப்படி உன்னால் இந்த காரியத்தை சாதிக்க முடிஞ்சிச்சு. நான் சொன்னேன், ஜெபித்தேன், கர்த்தர் வழியை திறந்தார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நமக்கு இல்லை என்று பதில் சொன்னாலும் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வல்லவர்களாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா, எல்லாமே ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக செய்கிறார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நீங்களும் நானும் என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒருவேளை நம்ம ஆண்டவர் கருத்தில் முற்றிலுமாக நம்ம என்ன செஞ்சிடணும், ஒப்பு கொடுத்துடணும். சர நேரம் அவர் நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக விடை அளித்தா கூட அதுவும் நன்மைக்கு தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய மகள் சின்ன வயதுலேருந்தே சிஎம்சியில் படித்ததுனாலே அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப விருப்பம். 1வது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எப்படியாவது நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லி படிப்பா. அதுவும் ஐஎஸ்சி சிலபஸில் 94% வாங்கி அவள் தேர்ச்சி பெற்றிருந்தாள். ரொம்ப அவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளை. 6 ஸ்டாஃபுடைய பிள்ளைகளுக்கு சீட்டு உண்டு. அதனால் 6 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளையாக வரணும்னு அப்படி வைராக்கியமாக படித்தான். அவளுடைய பெரியப்பெல்லாம் அவளை டாக்டர் மருமகளேன்னு தான் கூப்பிடுவாங்க. டாக்டரம்மா என்ன செய்கிறேன்ட்டு. அப்படி நாங்களும் விசுவாசமாக எப்படியும் இவளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே நாங்கள் அப்ளை பண்ணவே இல்லை. ஆனால் பாருங்கள், திடீர்னு பார்த்தா அவளுக்கு சீட்டு இல்லைன்னு வந்துருச்சு. ரொம்ப எங்களுக்கு துக்கமாயிருச்சு. அதுக்கு முன்னால் நாங்கள் இவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கிறத பார்த்து ஒருத்தர் கேட்டார், எப்படிக்கா, எந்த தைரியத்தில் நீங்கள் இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறீங்க, எதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலை, ஒருவேளை உங்களுக்கு மகளுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்காம போனால் என்ன செய்வீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், அதை விட பெஸ்ட்டு ஆண்டவர் தருவார் என்று சொல்லி. ஆனால் அது கிடைக்கலன்னொன்னே உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய கிருபை, அவளுக்கு விஐடியில் பிடெக் முடிக்க கிருபை கொடுத்தார். அது முடிச்சுட்டு எம்டெக் முடிக்க கிருபை கொடுத்தார். இன்றைக்கு எங்களுக்கு ஊழியத்தில் கணவனும் மனைவியுமாய் அதிக உதவியாக இருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் கொடுப்பார். ஒருவேளை அவர் பதில் கொடுக்கலன்னா அது உங்கள் நன்மைக்காக இருக்குங்கிறத மறந்து போயிடாதீங்க. இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்க கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. நான் ஜெபித்து பலனில்லையே என்று சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வேளையிலே இரக்கம் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீர் ஜெபத்தை கேட்கிறவர் ஐயா, ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிறவர் ஐயா. அந்நாளுக்கு பதில் கொடுத்த தேவன் ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீரையும் துடைக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்க கண்ணீரை தொடங்க. எதுக்காக ஜெபிக்கிறாங்களோ அத்தனை விண்ணப்பத்துக்கும் பதில் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிரூபித்து காட்டுங்க. அவங்களுக்கு நல்ல விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி: மேய்ப்பனின் குரல், 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.